வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனில் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீமியத்தை வச்சு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும், நம்ம எந்த மாதிரி ப்ரீமியம் வந்து இப்படி ஆனால் நம்ம வந்து எந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெய்லி வந்து ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு நம்ம வந்து டெய்லி வந்து ப்ரீமியம் லெவல் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸும் சரி, பழைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் சரி, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து நாள் வந்து நம்ம வந்து ஒரு லெவல் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்குள்ள லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷனுடைய லெவல், கால்குள்ள லெவல்லாம் நான் ஒன்று கொடுத்துருப்பேன். மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்தோட இதை வச்சு ப்ரிடிக்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் மார்க்கெட் வந்து மறுநாள் ஓப்பன் ஆகும்போது ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். அதாவது கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ப்ரீவியஸ் டேவில் கொடுத்த லெவல் வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் ஆகாது நமக்கு. அதனால தான் என்ன பண்ணுறோன்னா, மார்க்கெட் மார்னிங் காலையில் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து லைவாக ஒரு டேட்டாவை பார்த்து, அதில் என்ன டேட்டா கிடச்சிருக்கோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் பண்ணுறோம். ஆப்ஷனில் வந்து இந்த லெவலில் போனால் நம்ம வந்து பை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இண்டெக்ஸில் வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா பை பண்ணுங்கள், இந்த லெவல் கீழே கொடுத்தா செல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு காலையில் மார்க்கெட்டை லைவாக ஓப்பன் பண்ணி 9:30 மணிக்கு மார்க்கெட்டை லைவாக பார்க்குறோம். பார்த்துட்டு ஒரு 10 மணிக்கெலாம் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் போஸ்ட் பண்ணிடுவேன் யூடியூப்பில். நீங்கள் யூடியூப்பில் டெய்லி ரெகுலராக அந்த வீடியோ பார்க்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ட்ரேடு எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அது எதுக்காக அப்படின்னா, ஆப்ஷனுடைய இந்த ப்ரீமியம் லெவல் பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு தெரியாத புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸ்களுக்கும், பழசு வந்து நம்ம வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய எல்லா நண்பர்களும் என்னென்னா, இப்போ வந்து நாள் நம்ம ஒன்று கொடுக்குறோம். நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் ஒன்று இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து கேப் அப்லேயோ கேப் டவுன்லேயோ ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா பிரேக் ஈவன் பாயிண்ட் எல்லாம் லெவலில் மாறிடும். அப்போ அந்த லெவல் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து 141 ரூபா கொடுத்துருக்குறேன், 21,700. இப்போ 21,600 அப்படிங்கிறது 210 ரூபா கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 210 ரூபாயை தாண்டி போனோன்னு தான் நம்ம வந்து பை பண்ணணுமா, செல் பண்ணணுமா அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரேட் எடுக்க முடியாது நம்ம. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, மார்க்கெட் லைவாக ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணுறோம். அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து ஒரு லெவல் கொடுக்குறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நாள் இப்போ ப்ரீவியஸ் டேயில் கொடுத்த லைன்லாம் வந்து நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ப்ரீவியஸ் டேயில் கொடுத்த லைன் வந்து நமக்கு வந்து இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து அதே ரேஞ்சிலே ஓப்பன் ஆகுது, ஒரு சின்ன இல்லைனா ஒரு சின்ன 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் கேப் டவுனில் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த லெவல்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகும். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு இன்றைக்கி வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு இன்றைக்கி மார்க்கெட். அப்போ இதை வந்து நம்ம வந்து என்னென்னா, அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் உள்ள ஒரு டேட்டாவை நம்ம வச்சு பார்த்தா மட்டும்தான் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெளிவான ஒரு பாயிண்ட் வியூ கிடைக்கும். நம்ம வந்து மார்க்கெட்டில் டெய்லி வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் வந்து எந்த மாதிரி ட்ரேடு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ரெகுலராகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் என்னோடய வீடியோவில் சப்ஸ்கிரைபராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து பெல் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இல்லைனா நீங்கள் என்னோட டெய்லி என்னுடைய சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா டெய்லி காலைல 10 மணிக்கு உங்களுக்கு மார்க்கெட் வந்து எந்த மாதிரி இருக்குது, நம்ம எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி லைவாக வந்து நம்ம வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து டெய்லி வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இன்றைக்குள்ள டேட்டா வச்சே சொல்கிறேன். மார்க்கெட் இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆனது வந்து இந்த 21,600க்கு கீழே 691 ரூபா அந்த அந்த ரேஞ்சு தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, கீழே வந்து 550 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஏன்னா மார்க்கெட் 550க்கு வரும் நான் காலையிலே சொல்லியிருந்தேன். 550ல் சப்போர்ட் எடுக்கலாம், அதில் சப்போர்ட் எடுக்கலாம், ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து 21,500 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இதிலே மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஆனால் இந்த ரெண்டாவது கேண்டில் ஏன் நம்ம வந்து ஒரு வேல்யூவான கேண்டிலை எடுத்துக்கிடலை அப்படின்னா, மார்க்கெட் ரெண்டு பக்கம் விற்க வச்சுருக்கு, கீழேயும் விற்க வச்சு மேலேயும் விற்க வச்சுருக்கு. சென்ட்ரலில் மட்டும்தான் ட்ரேட் ஆகிருக்கு. அப்போ சென்ட்ரலில் மட்டும் ட்ரேட் ஆனால் என்ன அர்த்தம் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டோன்னா, செல்லரும் பையர்ஸும் வந்து சேமாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து யாருமே முடிவு பண்ண முடியல. மார்க்கெட் அப் சைடில் போகுமா டவுன் சைடில் போகுமான்னு அவங்களால முடிவு பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. ஓகேவா, நான் பார்க்குற லெவலில் சொல்கிறேன். அப்புறம் ரெண்டாவது கேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கேண்டில். அந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு ஃபுல் பாடி கேண்டில். அந்த கேண்டிலுடைய டைம் பார்த்திங்கன்னா 9:45. அப்போ இந்த 9:45 கேண்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் பாருங்கள் 9:45க்கு 21,600 டச் பண்ணிவிட்டு நான் என்ன சொன்னேன், 21,600க்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்கணும்னு ஒரு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னொன்று ஆப்ஷன் ப்ரீமியத்தை வச்சு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அதோட லெவல் உங்களுக்கு இப்போ நான் லைவாக காமிக்கிறேன். காமிச்சா உங்களுக்கு புரியும். பார்த்துக்கோங்க, டைம் பார்த்துக்கோங்க 9:45. அப்போ நான் ப்ரீமியத்துடைய லெவலில் வந்து நான் எங்கே பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குது, நம்ம வந்து எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரே நிமிஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீமியம் வந்து கரெக்டாக வந்து காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன அந்த ப்ரீமியத்தை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். கரெக்டாக வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து இன்றைக்கி வந்து 21,550. அப்போ 21,550ங்கிற லெவலில் உள்ள ப்ரீமியம் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அந்த ப்ரீமியத்தில் பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக வந்து 9:40 கேண்டில், சாரி 9:45 கேண்டில். 9:45 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம், இது வர மாட்டேங்கி, கசர் வர மாட்டேங்கி, ஒரே நிமிஷம் வந்துடுச்சு பிரதர். 9:45 கேண்டில் இந்த கேண்டில். 9:45 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது கேண்டில் கரெக்டாக 105 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய புட் ஆப்ஷனில் உள்ள பிரேக் ஈவன் லெவல். இந்த புட் ஆப்ஷனை வந்து நம்ம பை பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்னென்னா அந்த 105 ரூபாய்க்கு மேலே வந்து நமக்கு வந்து ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கணும். அப்போ வந்து 105 ரூபாய்க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா 124 ரூபா டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு டார்கெட். ரெண்டாவது டார்கெட் 140 ரூபா. இதுதான் வந்து நம்மளோட அந்த இதில் நான் கொடுத்துருந்த இது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ வந்து நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து பார்க்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து கால் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து இப்போ பை பண்ண போகிறோம். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு 9:45 காலில் தான் நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. அப்போ காலை பை பண்ண போகிறோன்னா கால் எந்த இடத்துல இருக்கணும், காலோட பிரேக் ஈவன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது நான் உங்கள்ட்ட லைவாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 21,500 அப்படிங்கிற கால் ஆப்ஷன் நம்ம வந்து அந்த ப்ரீமியத்தில் இருக்கிறோம். காலோட ப்ரீமியம் லெவல் பாருங்கள் 104 ரூபாங்கிறது இதோட வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் இன்றைக்கி காலையில் நமக்கு கிடச்ச டேட்டா படி. அப்போ 104 ரூபாய்க்கு மேலே ஒரு கேண்டில் ஃபுல் பாடி க்ரீன் கலர் கேண்டில் கொடுத்துச்சுன்னா நம்ம 104 ரூபாய்க்கு கீழே ஸ்டாப் லாஸ், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் கீழே ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய லோ வந்து 90 ரூபா. இந்த கேண்டிலுடைய க்ளோசிங் வந்து நமக்கு வந்து 114 ரூபா. இந்த கேண்டில் லோ வந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 93 ரூபாய்க்கு வந்திருக்கு. நான் எதுக்கு இந்த கேண்டிலுடைய லோவுக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டேன்னா 90 ரூபா. நமக்கு வந்து எத்தனை பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் பாருங்கள், 90 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படின்னா இதோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 124 ரூபா. அப்போ வந்து நமக்கு வந்து 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வரும். ஆனால் வந்து அதை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் நமக்கு வந்து பாருங்கள் டார்கெட் பாருங்கள், இது வந்து நமக்கு வந்து இது க்ளோசிங் ப்ரைஸ் 124 ரூபாவில் எடுத்திருந்தா 143 ரூபாய்க்கு நமக்கு வந்து டார்கெட் வந்து அடுத்த 9:10:45 கேண்டில் டார்கெட் கொடுத்துருச்சு நமக்கு. இதுதான் நம்மளுடைய டார்கெட் லெவல். இதுதான் மார்க்கெட். இந்த டார்கெட் லெவலில் முடித்த உடனே மார்க்கெட் வந்து கீழே வரும், கொஞ்சம் கீழே வந்துச்சா கீழே, அதுக்கப்புறம் மேலே போகலாம், எத்தனை பாயிண்ட்னாலும் மேலே போகலாம் நண்பர்களே. ஆனால் அந்த இதெல்லாம் நமக்கு வேண்டாம், நமக்குள்ள டார்கெட் இதுதான். நான் அந்த லெவல் கூட எதிர்பார்க்க மாட்டேன். சில நாட்களில் எனக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 மூமெண்ட்ஸ் பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் வந்து வெயிட் பண்ணுவேன். இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 10 பாயிண்ட்லேயே எக்ஸிட் ஆகி வெளியே வந்துடுவேன். 500 ரூபா லாபம் கிடைச்சாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நான் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணேன். பாருங்கள், இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷனை பார்க்கணும். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேடு எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லைவாக வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ கொடுக்குறோம். அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ரெகுலராக நான் கொடுக்குற அப்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடு வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வியூ கிடைக்கும், பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். நீங்கள் அதை பாருங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ நீங்கள் வந்து எதுக்காக இந்த வீடியோ நம்ம வந்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுத்தது அப்படின்னா புதுசாக வரக்கூடிய வியூவர்ஸும் சரி, ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுடைய நண்பர்கள் சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களும் சரி இந்த வீடியோவை பார்த்து தெளிவடைஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா இந்த வீடியோ உள்ளே செக் பண்ணி பாருங்கன்னு தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி உள்ளே போனீங்கன்னா யூடியூப்பில் போனீங்கன்னா ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குனே தனியாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோ இருக்கும், டெய்லி நான் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள்லாம் இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் நம்ம வந்து ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும். புதுசாவுடைய நண்பர்களும் பார்த்துக்கோங்க. ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும், ஆப்ஷனுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட் மட்டும் முதல் நாள் நைட்டு வீடியோ வருது, இதை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மறுநாள் நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ நீங்கள் காலையில் நீங்கள் வந்து லைவ் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரீமியத்தை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து முழுக்க என்னுடைய சொந்த அனுபவம் தான். நான் வந்து ஒரு 5 வருஷமாக ட்ரேட் பண்ணி அதில் எனக்கு கிடைக்கப்பட்ட அனுபவம் தான். நான் வந்து என்னுடைய அந்த இதை இன்னும் சின்ன ட்ரேட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா, நான்லாம் அப்படி தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்கிட்ட கிடையாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய நண்பர்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் வந்து இதை வந்து பார்த்து உபயோகப்படுது. ஏன்னா பெரிய அளவில் டேட்டா பார்க்கணுங்கிறாங்க. அந்த டேட்டா வாங்கி இந்த டேட்டா வாங்கிலாம் பார்த்துலாம் நம்ம வந்து பெரிய அளவில் ட்ரேட் பண்ணுறோம். சிம்பிளாக மார்க்கெட்டை எந்த மாதிரி நம்மளால் பார்த்தா நம்மளால் ஒரு 500 ரூபா 1000 ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். எனக்கு கிடைச்ச இந்த அனுபவம், இதை நான் பல நாள் பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து ரொம்ப நாள் ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை வந்து நண்பர்களும் பயன்படட்டும், நம்மளை மாதிரி சின்ன ட்ரேடர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கும் இது உபயோகப்படட்டும் அப்படின்ட்டு நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற நண்பர்கள் தயவுசெய்து வந்து பெல் பட்டன் அமைக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். நன்றி.